கெட் ரெடி வித் மீ இல்லை நான் டே இன் மை லைஃப் அப்படி ஏதாட்டி பார்ப்போமா, டெய்லி அடுப்பாங்கிறே தானே காட்டுறேன். ஆனால் மோஸ்ட்டாக இதையே நான் பண்ண மாட்டேன்னா, ஃபஸ்ட்டு என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறோன்னு காட்டினா அப்புறம் அதை தானே போட்டுட்டு வரணும். நான் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வருவேன். ஒன்று அந்த ட்ரெஸ்ஸு சேராது, இல்லைனா அங்கே எங்கேன்னு போட்டு குத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தூக்கி போட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கிற இன்னொரு ட்ரெஸ்ஸே போட்டு வந்துடுவேன். அப்புறம் சும்மா நாளுக்கு நம்மளும் இந்த லிப்ஸ்டிக் கலெக்ஷன் கிளிப் கலெக்ஷன்லாம் காட்டலான்னு நினைப்பேன். ஆனால் வாங்கின 1000 கிளிப்பு லிப்ஸ்டிக் பேக்கெல்லாம் பாதி எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியாது, அந்த ஆண்டவனுக்கும் தெரியாது. வாங்குறதோடு சரி, மண்டையில் கூட ஒரு இத்து போன ரப்பர் பேண்டோடு தான் சுற்றுவேன். ஆனால் அந்த ரப்பர் பேண்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்கேயாட்டு காணாமல் போயிடும். இதில் எங்கே நான் வந்து கலெக்ஷன் வீடியோனா போட அழகாக கிளம்பி போனாலும் டிராஃபிக்கில் சின்ன பின்னமாகி ரெயிலுக்கு கரியல்லி போட்ட மாதிரி தான் போய் சேருவேன். அப்புறம் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நேராக டிமார்ட் போயிட்டேன். ரொம்ப அடி வாங்கினேன். ஒரு எண்ணெய் பொரிக்கிற சட்டி ஒன்று வச்சிருந்தேன், அதை தூக்கி போட்டுலான்னு முடிவு பண்ணிட்டு அங்கே போனால் ஒரு 160 ரூபாய்க்கு ஒரு நல்ல சட்டி இருந்ததா, அதை மட்டும் எடுத்து போட்டு பில்லு போட்டுடலான்னு வந்தாலும் 1100 எப்படி தான் வந்துச்சோ. ஐ எம் அ ஸ்ட்ராங் கேர்ள் அப்படி நானே நடந்து வந்துடலான்னு பார்த்தா கையெல்லாம் வலி, என்னை விட்டுருங்க லெவலுக்கு கையெல்லாம் வந்துட்டு அந்த கஷ்டத்துலேயும் கேமரா வீட்டுக்குள்ளே செட் பண்ணிட்டு நடந்து வந்தேன். நாக்கும்